அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விளாக் BA2 சேனலூடாகவே தொடர்ந்தும் நம்மளுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இந்த ஒரு சேனல் தான் இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலறையில் கேமராவில் பிடிபட்ட ரகசிய காட்சி. பணிப்பெண் சிறுநீரை கழித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு உணவில் கலக்க வந்த காட்சி. அதே மாதிரி ரகசியமான பல கேமராக்கள், அதுவும் மிகவும் சிறிய அளவு கேமராக்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். அதே போல் இதோ ஜிலிப்ஷோக் பகுதிகளில் ஒரு தீ விபத்து. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சரின் அதிரடியான நடவடிக்கை. விவாகரத்து செய்த மற்றும் விதவையான வெளிநாட்டு பெண்களுக்கு மொத்தமாக லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அண்ட் வீட்டோ ஃப்ரம் கண்ட்ரி 1758 பேருக்குரிய குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதே மாதிரி சிறிய நாட்டவருக்கு 3 வருட சிறை தண்டனை, அதன் பிறகு நாடு கடத்தல். காரணம் போலியான குடியுரிமை சான்றிதழ்களை வைத்திருந்த குற்றத்துக்காக. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுவரைக்கும் 6 மதரசா மாணவர்கள் உயிரிழந்ததாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில். உண்மையிலேயே ரொம்பவும் வேதனைக்குரிய விடயம். தயவு செய்து அன்பார்ந்த தாய் தந்தையர்களே, குழந்தைகள் ட்ரிப் போகிறதுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கோ இல்லை வெளி ஊருக்கு வெளி மாகாணத்துக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலைகள் இல்லாமல் சாதாரணமான ஒரு விடயத்துக்காக போகிறதுக்கோ முயற்சி செய்கிறாங்கன்னா முடிந்த வரைக்கும் அவங்கள கொஞ்சம் தடுக்க பாருங்கள். ஏன்னா இப்போதைய சூழல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல இடங்கள்லையும் நாடில் வெள்ளம் அதிகரிச்சிருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். சில பாலங்களும் உடைந்து விழுந்திருக்குது. கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்கள, நாட்டில் உள்ளவங்கள. அதே போல் வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் எதிர்வரும் நாட்களில் குவைத்துடைய குளிருக்கான சூழல் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலருக்குமே வந்து இப்போவே பார்த்திங்கன்னா அந்த நடுக்கம், காய்ச்சல் மற்றும் கால் கை அந்த வாதம் வலி அது வந்து இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. பலரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதலாக அந்த குளிர் வந்து ஒட்டுக்கொள்ளாதவங்க இருப்பீங்க. குதிகால்களுக்கு குளிர் அடிக்கும் போது சிலருக்கு வந்து அந்த கை காலில் வாதம், இழுப்புத்தன்மை அந்த மாதிரி வரும். தயவு செய்து சாக்ஸ்கள் அணிஞ்சிக்கோங்க. கைக்கும் முடிந்த வரைக்கும் சாக்ஸ் அணிஞ்சிக்கோங்க. ரொம்ப கவனம். வாகன ஓட்டுநர்கள் குறிப்பாக தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஜக்கெட் ஒன்று ஸ்டாண்ட் பையை வண்டியிலே வச்சுக்கோங்க. பணிப்பெண் ஒருவர் சமையல் அறை CCTV கேமராவில் பிடிபடும் காட்சி. என்ன செய்கிறாங்க, ஏன் பிடிபடுறாங்க? இவங்க வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க சடனாக ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஓரமாக ஒதுங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே போய் ஒரு சைடில் நின்று உடனே கதவை இழுத்து சாத்திட்டு உடனே ஒரு சைடில் போய் நின்று யூரின், அதாவது அவங்களுடைய சிறுநீரை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸாக வெளுத்து ஒரு பாத்ரூமில் போய் உட்காந்து அவங்க சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த பாத்திரத்தில் அந்த கிச்சனுக்குள்ளே வந்து சிறுநீரை கழித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வராங்க. அது அங்கேருந்த ரகசிய கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சில விஷுவல்கள் வந்து இந்த மாதிரி தான் காட்ட வரும். சில வீடியோ காட்சிகள் வந்து வெட்ட வெளிச்சமாக காட்ட முடியாது. ஏன்னா சிலது வந்து பொது ஒழுக்கங்களை மீறக்கூடியதாக இருந்தால் யூடியூப் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் கேமரா இப்போ நீங்கள் கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, 2 விரல் இடுக்குள்ளே சின்னதாக ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பல்லு குத்துற குச்சி ஆட்டம். அதுவும் வந்து கேமரா தான். சின்ன ஷர்ட் பட்டன் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கேமராக்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த நீங்கள் என்ன செய்வீங்க, கிச்சனில் அந்த லாக்கர் இதை திறப்பீங்கல்ல, கிச்சனில் அந்த கேபினெட்கள் இருக்கும்ல, அதோடைய அந்த கதவு ஓரத்தில் கூட வைக்கலாம். அந்த இரும்பில் ஸ்டீலில் எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா லைட்டாக ஒட்டி வச்சிடலாம், யாருக்குமே தெரியாது. ஒரு பூச்சாடியில் பாருங்கள், ஒரு விரல், அந்த ஒரு விரலுடைய அந்த ஒரு இன்ச்சுக்குள்ளேயே அடங்கி போயிடுது. சின்ன கேமரா, யாராலையும் சொல்ல முடியாது உண்மையிலேயே இது வந்து CCTV கேமரா அப்படின்னு. ஆனால் அது CCTV கேமரா. அதை வச்சு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிச்சனாக இருக்கலாம், ரூமாக இருக்கலாம், ஏன் பாத்ரூம்கள் ரூம் கூட இருக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி நீங்கள் வந்து சந்தேகம் இருந்தால் உங்களோட கிச்சன்லேயோ உங்களோட பாத்ரூம்லேயோ லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆகினதுக்கப்புறம் இருட்டாகினதுக்கப்புறமா சிவப்பு கலரில் எங்கேயாவது சின்னதாக லைட் பற்றுது அப்படின்றது பார்த்துக்கோங்க. அந்த சுவிட்ச் போர்டு இல்லாமல், அந்த இது இல்லாமல், வயர் கோட் இல்லாமல்
மற்ற ஏதாவது வேறு இடங்களில் சந்தேகத்துக்கிடமான இடங்களில் குறிப்பாக உங்களோட சொந்த அறையில் சரி பாத்ரூமில் சரி அந்த மாதிரி ஏதாவது லைட் பத்துதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட கேமரா ஃபோனை ஒன் பண்ணி கேமரா ஒன் பண்ணி அந்த வீடியோ மூலம் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரி கேமராக்கள் இருந்தால் சிவப்பு கலரில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கும். அதே மாதிரி தான் தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ என்ன இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், இப்போ நான்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதை செக் பண்ணேன். அந்த வீட்டுக்குரிய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். ஏதாவது குறைவு நிறைவு எதாக இருந்தாலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வரணும். நான் தான் அந்த வீட்டோடைய குறை எல்லாத்தையுமே நிறைவு செய்யணும். ஜமியாக போகிறதா இருக்கட்டும், மற்ற எந்த விடயமாக இருக்கட்டும், நான் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எது குறைஞ்சாலும் கூடினாலும். அப்போ அதால் வந்து நான் எல்லாத்தையுமே சரி செய்யணும். ஏன்னா இப்போ 2 சகோதரிகளில் ஒருத்தர் வந்து நாட்டுக்கு போயிட்டாங்க. போனதால் தனியாக ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால வேலை இன்னும் ரொம்ப வீரியமாக இருக்கும். அதனால் அந்த சகோதரியோடைய வேலையும் பாதியில் சரி காவாசி சரி நான் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சகஜமாக இருக்கிறோம், வேலை செய்கிறோம். நம்மளுக்குரிய சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடாக சாப்பிட்றதுக்குரிய ஏற்பாடாக எல்லாமே சொந்தமாக அந்த வீட்டுக்குள்ளே செய்கிற மாதிரி கிச்சன்லேயே செய்கிற மாதிரி தந்துருக்குறாங்க. அப்போ அதுக்கான சேவைகளை நாம் செய்ய தான் வேணும். அடுத்தது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எது இருக்குது எது இல்லை, எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது, காய்கறி என்ன இருக்குது, வெங்காயம் என்ன இருக்குது, பூண்டு இருக்குதா, கிழங்கு இருக்குதா, மிளகாய் இருக்குதா, ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்னு எல்லாத்தையுமே நான் பார்த்தே ஆகணும். அதே மாதிரி சில இதுகள் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த காய்கறிகள்லாம் வந்து போடும்போது அந்த பழசுகள் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் பழசை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அது புதுசை கீழே வச்சு அதுக்கப்புறமா பழசு மேலே போடுங்க. இதை கொஞ்சம் ரெகுலராக பழகிக்கோங்க. ஏன்னா நிறைய தடவை பார்த்துருக்கேன், அந்த பழசுக்கு கீழே போட்டுட்டு மேலே புதுசை போட்டால் பழசு அப்படியே இன்னும் கெட்டு போயிடும். அதால் எப்போவுமே பழசை மேலே போடுங்க, புதுசை கீழே போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வீடுகளில் வேலை செய்யும் போது இந்த மாதிரி எங்கெங்கே கேமரா வச்சுருப்பாங்கன்னு சொல்லவே தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில முட்டாள்கள் செய்யக்கூடிய தவறால், ஒரு சில கேவலமான செயல்பாடால் இன்றைக்கி உண்மைக்குமே சில வீடுகளில் நிம்மதியாக வேலை செய்யக்கூட முடியாது. சில அறைகளில் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய முடியாத சூழல் உருவாகி இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக ஃபோனை பார்த்துட்டு இல்லை ஒரு வீடியோவை பார்த்துட்டு எதையாவது ஒன்று பேசிட்டு கூட நிம்மதியாக இருந்துடலாம். இப்போ அது கூட இல்லாத நிலைமைக்கு மாறி இருக்குது. காரணம் இந்த மாதிரி ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான். அதால் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடாதீங்க. வீடுகளில் எந்த நேரத்தில் உங்களை கண்காணிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. எங்கே கேமரா இருக்கும் அப்படின்றது கூட தெரியாது. அதால் நீங்கள் கேமராவை தேட வேணாம். நீங்கள் நியாயமாக நேர்மையாக துப்புரவாக வேலை செய்யுங்க. வீடுகளில் வேலை செய்யும்போது, குறிப்பாக அந்த சமையல் வேலையில் செய்யும்போது க்ளவுஸ் கட்டாயம் அணிஞ்சிக்கோங்க. துப்புரவோட சுத்தத்தோடு வேலை செய்யுங்க. நேர்மையாக வேலை செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எந்த கேமரா வச்சாலும் நம்மளோட நேர்மையை நம்ம சரியாக காட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உள்துறை அமைச்சகத்தின் அண்டர் செக்ரட்டரி துணை செயலாளர் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமட் அல் சபா அதிரடியான சோதனைகளில் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக விமான நிலையங்கள் உட்பட பல பகுதிகளிலுமே. ஏன்னா 6 அரபு நாடுகளுடைய தலைவர்கள், மன்னர்கள் குவைத் நோக்கி வரப்போகிறாங்க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், அல்லது சனிக்கிழமை இரவே அவங்க வந்துடலாம், அல்லது சனிக்கிழமை மதிய நேரமே வந்துடலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வரலாம். அப்படி இருக்கிறதால அனைத்து பகுதிகளிலையும் பாதுகாப்பு அதிதீவிரமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 3 நாள் விடுமுறை நாட்களுக்குள்ளேயும் அதிகமான சோதனைகள் இருக்கும். தண்ணி அடிச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு போதைப் பொருளை போட்டுக்கிட்டு திரிகிறவங்க தான் மாட்ட போகிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, அதாவது ஆர்டிகல் 8 நான் வளமையாக சொல்லுவேன் இல்லையா, பத்தாக்கா நம்பரில் பின்னுக்கு வந்து அந்த 20 நம்மளோட 18 அப்படின்னு இருக்கிற இடத்துல குவைத்திகளுடைய நம்பரான 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 16 வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன், நான் என்ன 13 நிறுத்திட்டீங்க, என்ன 12 நிறுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதால் 17 வந்து கவர்மெண்ட் வீசா, 18 வந்து ஸ்டூன் வீசா, 19 வந்து ஆர்டிகல் அந்த இந்த வீசாக்குள்ளே ஃபேமிலி வீசாக்குள்ளே கேட்டகரிக்குள்ளே வருது. 20 வந்து காதிம் வீசா, ஆர்டிகல் 21 வந்து பிஸ்னஸ், 19 வந்து பிஸ்னஸ் குவாலிஃபிகேஷன், 21 22 வந்து ஃபேமிலி கேட்டகரிக்குள்ளே வருது. அப்போது அந்த 17க்கு மேலே 16 15 14 அதிலிருந்து 1 நம்பர் வரைக்கும் அதில் இருக்கிறதுலையே 6 நம்பருக்கு உட்பட்ட கேட்டகரி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவைத்திகளில் கொஞ்சம் நல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே வரும்போது 7லேருந்து
அந்த 16 வரைக்கும் உட்பட்டவர்களில் ஒரு சிலர் நிறைய பேர் ஃபார்ஜரி பண்ணினவங்களா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து வாய்ப்பு இல்லை ராஜா, ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபோர்ஜர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள உடனே கேன்சல் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவருடைய மனைவி, இப்போ வெளிநாட்டுடைய மனைவி ஒரு இந்திய பெண்ணாக இருக்கலாம், இலங்கை பெண்ணாக இருக்கலாம், ஒரு பிலிப்பீன் பெண்ணாக இருக்கலாம். இவங்க வந்து ஒரு கஃபீல இந்த குவைத்தியை முடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணினாலும் அவங்களுக்குரிய செட்டில்மெண்ட் வந்து மொத்தமாக பே பண்ணப்பட்டுருச்சு. அப்படி இல்லாட்டி கணவன் இறந்து இருந்தாலும் அவங்களுக்குரிய அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா, மொத்தமாக செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை, போயே ஆகணும். அதே மாதிரி கணவன் இறந்தவங்களோ அல்லது கணவனை விவாகரத்து செய்த பெண்களோ இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்குரிய பென்ஷன் பணம் போயிட்டுருக்குது. அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றத அமௌண்ட்டை பார்த்து அந்த அமௌண்ட்டை மொத்தமாகவே செட்டில் பண்ணி நாடு கடத்திடுறாங்க. அதால் இனி வரும் காலங்களில் குவைத்தில் குடியுரிமையை மீறின யாராலையும் இந்த குவைத்தில் இதுக்கு பிறகு இருக்க முடியாது. அது வந்து சாத்தியமே இல்லைன்றதில் 100% உறுதி. அதால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் இந்த அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, ஏன்னா நிறைய பேர் வெளியில் இந்த அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப சிக்கலில் மாட்ட போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய கஃபீல் சொல்லாமல் கொள்ளாமல் சிலர் நாட்டை விட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கறந்துட்டு நாட்டை விட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் உங்கள் மேலே கேஸ் ஏதாவது ஆல்ரெடியே போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. தயவுசெய்து கவனம். மொபைல் ஐடியை எனி டைம் யூஸ் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிறிய நாட்டவர் ஒருவர் குடியுரிமை மீறலில் ஈடுபட்டுக்கிறாரு. அதே மாதிரி அவர் வேலை செஞ்ச வேலை காலம், சம்பளம், இந்த மாதிரி பல விடயங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக 3 வருட காலம் அவரை வந்து சிறையில் அடைத்து அதற்கப்புறமா அவருடைய சொந்த நாடான சிரியாவுக்கு திருப்பி அனுப்புமாறு குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போல் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் ஒரு வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து போய் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயங்களும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தீ விபத்துகளில் மட்டும் தயவு செய்து சிக்கிறாதீங்க. யாரெல்லாம் வீடுகளில் இந்த தொம்மின் அரிசி அதிகமாக பாவிக்கிறவங்க இருக்கிறீங்க, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில குவைத்தி வீடுகளில் இந்த தொம்மின் அரிசி, இப்போ எங்கள் வீட்டிலையெல்லாம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1 மூடையிலேருந்து 1.5 மூடை அரிசாவது போகும். அந்த அளவுக்கு சமையல் வேலை இருக்கும். இந்த தொம்மின் அரிசி உபயோகிக்கிறவங்க அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனம். என்ன பாருங்கள், புழு நிறைய வந்து கண்ணுக்கு தெரியாத சைஸ்லாம் புழுக்கள் மேயுது. இதை பற்றி ஒரு தகவலை நம்மளுக்கு தந்திருந்தார் ஒரு சகோதரர். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இந்த புழுக்கள் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் பலவிதமான சில நோய் தொற்றுகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப கவனம். இந்த தகவலை தந்த சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. அவருடைய வாய்ஸ் கட்டும் இருக்குது, அதையும் கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சக்ரானா, அதான் முகமது பேசுகிறேன். இந்த தமிழில் கொடுக்குறாங்க அரிசி இருக்கு இல்லையா, அரிசி, அதை கொஞ்சம் எல்லாம் குவைட்டு வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆக்கி சாப்பிட சொல்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் எடுத்து ஆக்கி சாப்பிட பார்த்தோம். சரியா, அந்த அரிசியில் ஊறுபட்ட புழு வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட சொல்லி முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்லுவாங்கள்ல. தமிழ் அரிசியில் வாஜி சரியான புழு வரைக்கும். இப்போ நாங்கள் நியாயமாக போகிற நேரத்து முந்திர கிழமையாக நாங்கள் அடுத்த பொறுக்கி சாப்பிட்டுருக்கோம். அது பொறுக்கி வீசிட்டு தான் நாங்கள் இந்த அரிசியை ஆக்கி சாப்பிட்றோம். நாங்கள் நியாயமான புழு வந்து இப்போ உங்கள் வீடியோ அனுப்பியிருக்கிறேன். சரியா, ஆதாரத்தை அனுப்பியிருக்கேன். சரியா, பாருங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல் ஹைரன். இது கட்டாயம் டிக்டாக்கில் போட்டு எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, சரியில்லையே. இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டு இதை நாங்கள் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம்னா எது எங்களுக்கும் பாவம், இது எங்களுக்கும் பாவம், நமக்கும் பாவம். அது ஏன்னா அடுத்தவங்க இது நாங்கள் மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க சொல்லாமல் இருக்க சரியில்லையே. நான் சரி தான், நான் இப்போ எங்கள் டிக்டாக் சுற்றி போடுறதுக்கு டைம் இல்லை, வேலை. நான் அது வந்து நான் உங்களுக்கு இது அனுப்பிட்டு இந்த வீடியோ கட்டாயம் இதை பார்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த பேர் தான் இந்த பந்தத்தை அதை முடிச்சு அதை முடிச்சு பாருங்க, சாப்பிட கூட வேலை அப்படி இருக்குது புழு, போய் வாட்டிட்டு புழு. அது வெள்ளை கலரா? சரி சார், பார்த்து மெசேஜ் போட்டு விடுங்க. கட்டாயம் இதை காட்டி டிக்டாக்கை பட்டி விட்டுங்க. சரி, அரபிலையும் அப்படியே லாங்குவேஜ் அரபிலையும் போட்டு விட்டு தமிழ்லேயும் போட்டுங்க சார். தமிழ் தெரியவங்க இருப்போம், அது அரபி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருப்பாங்க தானே. அது சரி, உங்களுக்கு சிங்கத்துலேயும் போடுங்க, அரபிலையும் போட்டு விட்டா சரி, 3லேயே கலந்து போட்டு விட்டா சரி. சரியாக சாப்பிட்றேன். இப்போ இதை நாங்கள் பார்த்து நாங்கள் சொல்லாமல் இருந்தோம், அது எனக்கும் பாவம், எல்லாத்துக்கும் அது பாவம் இல்லையா. நான் அடிச்செடுத்து அந்த நேரமே செஞ்சு தான் நான் இந்த வீடியோ நான் அனுப்பிடுறேன். அதாவது ஆதரத்தோட இப்போ நாங்கள் ஆக்கி சாப்பிடுறது அந்த அரிசி எடுக்கிறோம், அரிசி புழு, அவ்வளோ புழு. இப்போ நாங்கள் பொறுக்கி தான்
வீசி தான் அது நான் பார்த்து சொன்னேன். அப்புறம் நான் போட்டு சொன்னேன் சிங்கள படி சொன்னேன் இது வீடியோ பண்ணி ட்விட்டர் பண்ணுறேன் போட்டேன். இந்த வீடியோ சொன்னால் வேணா போட வேறு இல்லை நான் சொன்னேன் நான் பயப்பட மாட்டேன் நான் போடுவேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை போட்டு விடுங்க இன்ஷால்லா மிச்சம் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். முகமது சகோதரருக்கும் ரொம்ப நன்றி இந்த தகவல் எங்களுக்கு தந்தமைக்காக. அதே போல் நீங்களும் ரொம்ப கவனம். அதே போல தான் பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, இந்த முன்னாடி வரக்கூடிய வீடியோ காட்சி உங்களுக்கு மிகவும் பெருமதியான காட்சியாக இருக்கும். பாலைவனங்களில் கூடாரங்களில் வேலைக்கு போகிறவங்க, அதே மாதிரி கூடாரங்களில் தங்களுக்கு போகிறவங்க, அதிகமான காற்று, அதாவது ரொம்ப சுழல் அல்லது ஒரு சூறாவளி மாதிரியான காற்று வந்தால் பாலைவனத்தில் நிலைமை என்ன தெரியுமா? பாருங்க. ابو بندر الله حفظ رعيانه قاعدين داخل الشبره 3 نايمين ويطير الشبره فيهم ولا يوقفها الا الموتر، قلبت على الموتر. هذا الحين بروح لها وبنصورها. هلا يا بابا شلونك؟ ما الشغل شنو هذا؟ لا اله الا الله. نفرت نايم داخل؟ كله زين كله زين ان شاء الله. 3 نفر داخل. ايه نفر ماكو مشكله، نفر ما في مشكله بس نوم هو داخل ويقلب كذي. شوف 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 لا اله الا الله، يقلب على السياره. هو في مني موجود هذا. اي اول في مني موجود هو يسوي يقلب طارت وقلبت على السياره. لا اله الا الله. وين الموتر؟ هذا الموتر الحمد لله قلبت يعني على البدي من ورا. تنكر تكسر القزاز الجام اللي قدام. لا اله الا الله. الحمد لله جت سليمه ان شاء الله. سطاب والبدي سهله ان شاء الله سهله. جام جتها شويه من قدام. اي راحت طارت برا الدجاج والرومي. راح الشبرة مال الحمام كله. الله يعوضهم خير. سبحان الله الحمام جاء قاعد بمحله. يلا الله كريم الله كريم ان شاء الله. نروح نتفقد حلالنا. الشبرة الله يعوضه خير الله يعوضه خير. هذا واحد من الجيران قالب. شوف شلون هذا اظن هذا مكانه قاط الهواء من هناك. الله يعوضه خير ان شاء الله. هذه المظلة طائرة، هذه نفس المظلات ثابتة. اعتقد الشاليه الرجال هذا لا الحلال. مجدل مراحة مبدل مراحة. الله يعوضه خير. شوف شوف شوف. السلام عليكم كيف الحال؟ الله يعوضكم خير ان شاء الله. اي والله تلفت هذه خلاص راحت. السلام عليكم. الله يعوضه خير الله يعوضه خير. هذا شاليه ثابت، هذا شاليه ثابت، ما هو اللي تقول يعني على تواير، لا شوف شاصية ثابت. لكن سبحان الله حيل والله قوي. هذا الهواء والله ما يغشمر. والله يقول لي الراعي يقول لي فيه هناك شيء قوي بس اني بروح بشوفه. الله شاليه الله يعوضك خير يا ابو ابراهيم. يا سبحان الله شوف شوف شوف. قال الشاليه والله هوا هذا قوي مو هو سهل. سبحان الله جت في جهة واحدة بس امتداد خط واحد قلبت الشاليهات اللي قدامها. هذيك انا اشوف عزبة لكن ما اشوف لها شاليه، الظاهر طاير والله ما ادري وينه. இதுதான் நிலை. பாலைவன பகுதிகளில் காற்று வேகமாக அடிச்சிருந்துச்சுன்னா, மழை காற்று இந்த மாதிரி வேகமாக அடிச்சிச்சுன்னா இதுதான் நிலை. தயவு செய்து ரொம்ப கவனம். பாலைவன பகுதிகளில் தங்களுக்கு போகிறவங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து இப்போ இந்த நாட்கள் வந்து இப்போ 3 நாள் லீவு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ 3 நாள் லீவு. 3 நாளைக்கு எங்கேயாவது பாலைவனத்தில் போய் டென்ட் போட்டுடலாம் அப்படின்னு சிலர் வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே அப்படி தான் யோசிப்பேன். அப்படி இருந்தேன்னா ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட
நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பாலைவனத்தில் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சூழல்களை பார்க்கும்போது தான் ஒரு பயம் வந்து வருது. அதே மாதிரி குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோடு சேர்ந்து காற்றும் இப்போதைக்கு இருக்குது. காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, திறந்த வெளிகளில் இன்னும் அதிகமான காற்று இருக்குது. அதால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ரொம்ப கவனம், குறிப்பாக அந்த பாலைவன பகுதிகளில் கூடார வேலைக்கு போகிறீங்களா இருந்தால், கூடாரங்களில் தங்கல் வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காற்று அடிக்கும் போது இந்த கூடாரங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது, வியூகிக்க முடியாது எந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு. அதால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.